ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொறுன்னு ரிங் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிங் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தேவையான அளவு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கொஞ்சமாக ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் இது ஒன்றா சேர்த்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். மிளகாய் பொடி சேர்த்துடலாம். எள்ளு, மஞ்சள் பொடி, ஜீரகம், நெய், தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு நல்லா வேகணும். வெந்தால் தான் நம்ம ரிங் முறுக்குக்கு நல்லா வெடிப்பு இல்லாமல் முறுக்கு நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா வெந்து நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த பதத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மாவை இது போல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது போல் கட்டையில் இப்படி வச்சு நல்லா நல்லா தேய்க்கணும். நல்லா கயிறு போல் வரணும் தேய்க்கக்குள்ள. பாருங்கள், இது போல் தான் நல்லா இன்னும் கொஞ்சம் மெலிசாக கூட தேய்ச்சிக்கலாம். மாவு நல்லா வெந்ததுனால தான் பாருங்கள் வெடிப்பு இல்லாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கொஞ்சமாக அப்படி கட் பண்ணிவிட்டு இதை இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் இன்னொன்று இப்படி கட் பண்ணி இப்படி நல்லா ஒட்டி விட்டுருங்க. நல்லா ஒட்டினா தான் நம்ம எண்ணெயில் போடக்குள்ள நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக இந்த ஓரங்களை நல்லா ஒட்டணும். இது போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிங் முறுக்கை எவ்வளோ அழகாக ரவுண்டாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். ஒன் பை ஒன்றா சேருங்க. நீங்கள் அப்படியே கொட்டுனீங்க அப்படின்னா அந்த ஷேஃபெல்லாம் அப்படியே மாறிடும், நசிங்கிடும் இல்லையா? அப்படியே மாறிடும் ஷேஃபெல்லாம். அதுக்காக ஒன் பை ஒன்றா சேர்த்துக்கோங்க. பிறகு இது நல்ல பபிள்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. சூப்பரான ரிங் முறுக்கு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம்.